வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காராசேவ் ரெசிபி தான். 2 டைப்ஸ் ஆஃப் காராசேவ் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு முதல்ல பார்த்துடலாம். 2 கப் வந்து 2 மெஷர் வந்து கடலை மாவு, 1 மெஷர் வந்து அரிசி மாவு இதை எடுத்துக்கணும். அப்புறம் அது கூட போடுறதுக்கு என்னெல்லாம் போடணுன்னா, மிளகு பொடி கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போடணும் நான் எடுத்த மெஷருக்கு. அப்புறம் இங்கே நெய் வச்சுருக்கேன். நெய்யை வந்து கொஞ்சம் உருக்கி வச்சுட்டுருக்கேன். இது வந்து பெப்பர் பவுடர், இது வந்து ஓமப்பொடி, ஓமத்தை வந்து பொடிச்சு வச்ச பொடி, இது வந்து பெருங்காயம். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் விட்டு பிசையணும். ரொம்ப டைட்டாகவும் பிசைய வேண்டாம், ரொம்ப இலகியும் பிசைய வேண்டாம், மீடியம் சைஸாக நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் எல்லா சாமானியும் இந்த கடலை மாவு கூட போட்டுடுறேன். போட்டுட்டு அதை மாவாக பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி கடாயில் எண்ணெயும் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே. இப்போ வந்து மாவை நல்லா நம்ம பிசைஞ்சுட்டாச்சு. இதை வந்து நம்ம அந்த நாடியில் போட்டு புழிய வேண்டியது தான். உங்கள்கிட்ட அந்த காராசேவ் கட்டை இருந்தால் அதிலேயே தேய்ச்சிடலாம். எங்கிட்ட அந்த கட்டை இல்லை, அதனால நான் அந்த பெரிய கண்ணாக இருக்கு இல்லையா, அந்த தேங்குழல் மாதிரி புழியிறது, இதில் வந்து புழிஞ்சு கொஞ்சம் ஃபுல்லாக ரவுண்டாக கண்டினியூஸாக புழியாமல் கட் பண்ணி புழிஞ்சு போட்டிருக்கேன். இந்த மிளகு காராசேவ் வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சுட்டுருக்கு. நிறமான உடனே நம்ம எடுத்துடலாம். நான் வந்து அடுத்த காராசேவ் என்ன பண்ணினேன்னா, இதே முறையில் மாவு பிசைஞ்சுட்டு இதில் கொஞ்சம் அதில் போட்டது எல்லாமே, ஆனால் மிளகு போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு பூண்டு இஞ்சியும் போட்டுட்டு அந்த ஒரு பேஸ்ட்டையும் போட்டுனேன். குழந்தைகளுக்காக அவளுக்கு பிடிக்கும்னு அதெல்லாம் நல்லா நம்ம வந்து நெய்யை விட்டு பிசைஞ்சிட்டு இதே மாதிரி தான் போட்டு எடுக்க வேண்டியது தான். கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது வந்து மிளகு போட்டது, இது வந்து இஞ்சி பூண்டு போட்ட காராசேவ். ரெண்டுமே நல்லா வந்தது. கடைசியில் நிறைய ஒரு கொத்து கருவேப்பிலையை இதே எண்ணெயில் நம்ம நல்லா பொரிச்சிட்டு இதுங்க கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து தீபாவளிக்கு நான் பண்ணினேன். நம்ம டீ டைம் ஸ்நாக்காக கூட இதை எடுத்துக்கலாம். Hope you all will like this. If you like my video, please subscribe to my channel, like and share. Thank you friends. Happy Diwali.